ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் கிருஷ்ணன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 39th எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐகான்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா. ஓகே காய்ஸ், போலாம் பேச வாங்க நம்ம நெட்டா வீடியோக்குள்ள போலாம். இது வீக்கே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் டாட்டில் மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா? அதுல இருந்து தான் கன்டின்யூ பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "ஏய் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மார்ஷல் ஆர்ட்டில் எத்திக்ஸே கிடையாது. என்ன தைரியம் இருந்தா பேசிட்டு இருக்கும்போதே அட்டாக் பண்ணுவ. நல்ல வேளை என்னோட டிஃபென்ஸ் ஸ்கில்லும் இந்த இவங்க இது அதிகமா இருந்தா தப்பிச்சேன். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல போட்டு தள்ளியிருப்ப. உனக்கு மனசாட்சி இருக்கா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு தண்டனை இருக்கு. மார்ஷல் ஆர்ட்டில் எத்திக்ஸே உனக்கு தெரியல. நான் இந்த இடத்துல உனக்கு சொல்லி தர போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயரையும் தண்டரையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, லைட் மாட்டிக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெல் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணிட்டு பயங்கர ஃபோர்ஸ்ல பறந்து ஓடி இந்த டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மேலயே அடிக்கிறான். மூஞ்சிலே அடிச்சுட்டான். நம்ம ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னா ஐயாவோட பவரு. பத்தாக்கு தண்டர் பேடு, ஃபயர் பேடோட பவர வேற ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அடிச்ச ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். சரியான பிளாஸ்ட். 3 பீஸ்டோட பவர ஒண்ணா கம்பைன் பண்ணி ஹீரோ யூஸ் பண்ணதோட அவுட்புட் என்ன அப்டின்னா, அவ்வளோதான் சோலி முடிஞ்சுச்சு. அது ஹீரோ கொஞ்சமாவது வெயிட் பண்ணியிருப்பான்னு நெனச்சேன். ஆனா டப்புன்னு அடிச்சு பட்டுன்னு போட்டான். தலைய மட்டும் தனியா துண்டிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி எந்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிருச்சு. நானா உண்மைய சொல்லப்போனா நான் எதிர்பார்த்ததோட ஃபியூசன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு. வெளில வந்தோனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ரொம்பவே டயர்டா இருக்கு. முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மயங்கி விழுகுற ஸ்டேஜ்ல மயங்கி விழுக போயிட்டான். விழுங்க போனோனே, "மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு 3 பீஸ்டையுமே வந்து புடிச்சுட்டு, ப்ரோ முடியல ப்ரோ முடியல." அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்துல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூசன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே டயர்டா ரொம்பவே முடியாம மாட்டி தான் இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இத பார்த்தோனே, "ஓ! அப்படியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரம்ப் கார்டா தான் இருக்கும். அதாவது முடியவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் இத யூஸ் பண்ணணும். ஆவுன்னா சும்மா சும்மா இந்த பவர யூஸ் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி சொல்றதோட அந்த இடத்துல கட்டா போட்டு சாப் சேஞ்சிங் டெம்பிள் தான் வந்துட்டாய்ங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஜாப்ப முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ப முடிச்சுட்டீங்க. கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ரிவார்ட்ஸ்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அத பார்த்தோனே, ஓகே பரவால்ல. நல்ல ரிவார்ட் தான் குடுத்துருக்காங்க. அப்டி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இந்த ரிவார்ட்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. நான் தேவைப்படுறப்ப என்னென்ன ரிவார்ட் கிடைச்சுச்சு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றேன் நண்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஜாப் சேஞ்சிங் கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்டின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல மெசேஜ் வருது. சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு காட்டுது. நேம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லிங்கானி. நீங்க ஒரு பீஸ்ட் டேமரு. லெவல் 30ல இருக்கீங்க. ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6880 இருக்கு. அஜிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5980 இருக்கு. ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா 4660 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. கூடவே நியூ ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்றான், "ஓகே அடுத்து நான் வந்துட்டு பார்த்தேன்னா, ஆர்மி அகாடமிக்கு வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிபோர்ட் ஆகுறான். "என்னடா டெலிபோர்ட் போர்ட்டல்லாம் எப்படா வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி டெலிபோர்ட் போர்ட்டல் இருந்துச்சா? இல்ல இதுன்னு பார்த்தா டெலிபோர்ட் ஆயிட்டான் ஆர்மி அகாடமிக்கு. ஆர்மி அகாடமிக்கு வந்த உடனே உள்ளுக்குள்ள மனசுல நெனைக்கிறேன் நம்ம ஹீரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட பீஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கண்லயும் படாம வச்சுக்கிறதே நல்லதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம அட்ராக்டிவிட்டிய உண்டாக்குற மாட்டிக்கு இருக்கும். ஈர்ப்ப உண்டாக்குற மாட்டிக்கு இருக்கும். அதனால நான் என்னோட பீஸ்ட்டெல்லாம் குட்டியா மாத்தி வச்சுக்கிற போறேன். அப்படின்னு சொல்லி மனசுல நெனச்சுட்டு, ஐயாவ மட்டும் பார்த்தீங்கன்னா, குட்டியா மாத்தி தோள்பட்டையில வச்சிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. "யார்றா இந்த இடத்துல நம்மள கூப்பிடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, ஃபேட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுனா இருந்தான். "ஏய்! நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? ஃபேட்டி, ப்ரவுன் ஹேர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். அதான் அது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் ஆர்மி அகாடமில தான் சேர போறோம். நம்ம 2 பேரும் இங்க ஒண்ணா சேருவோம், ஒண்ணா சேருவோம், ஒண்ணா சேருவோம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்டி ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் ஹேர் சொல்றான், "இல்லைங்க நான் உங்கள பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்ல. எதுவா இருந்தானே ரொம்பவே ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. "ஓகே இதுவும் நல்ல விஷயம் தான்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேட்டி சொல்றான், "நம்ம ஒண்ணா சேர்ந்து இந்த இடத்துல நெறைய ஃபன் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி சொல்லிட்டு இருக்கா. "ஓகே, ஓகே புரியுது. சரி வாங்க நம்ம ஒண்ணா போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாய்ங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே நம்ம போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ போர்ட்டல் மாட்டிக்கு இருக்கு. அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாய்ங்க. என்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே கட்ட போட்டாய்ங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல கட்ட போட்டு ஹோட்டல் அப்படி சொல்லிட்டு காட்டுறாய்ங்க. ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோ, ஃபேட்டி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காய்ங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தலாணிய வச்சு அடைச்சுக்கிட்டு இருக்கா. ஆ என்ன கொடுமடா கொடும! முடியல. இந்த பைத்தியக்கார ஃபேட்டியோட எதுக்குடா நான் வந்தேன்? இந்த பைத்தியக்காரி தூங்குற ஓகே. ஆனா என்னைய தூங்க விடணும்ல. கொறட்ட விட்டு கொல்றான்டா. தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயோ! டாடி என்ன பண்றது மம்மி? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். டேய் ஃபேட்டி உன்ன கொல்லாம விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டுறாப்ல. எந்திரிச்சு திட்டுற மாரி தான் தெரியும். ஆனா அந்த இடத்துல மனசுக்குள்ள திட்டுறான் நம்ம ஹீரோ. கத்தி கூட திட்ட முடியல. என்னதான் இருந்தாலும் நம்ம பையலா போயிட்டால. பாவம் நம்ம ஹீரோ ரொம்பவே டிப்ரஷன் ஆயிட்டான். அப்படி நெனச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்களால முடியும் அப்படி சொல்லிட்டு ஹீரோட பீஸ்லாம் சொல்லுது. என்ன ஒண்ணும் புரியல அப்படி சொன்னோனே இந்தா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு பவர் யூஸ் பண்றாங்க. பவர் யூஸ் பண்ணி அவங்களோட பவர வச்சு பேரியர் சவுண்ட் ப்ரூஃப் பேரியர் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க இடத்துக்குள்ள வந்துட்டீங்க. அது மட்டும் கிடையாது. உங்கள சுத்தி ஒரு பேரியர் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அயாத்தியா எல்லாரும் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். அவங்களோட இடத்துக்குள்ள வந்துட்டான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் ப்ரூஃப்ல ஒரு பேரியர் வேற இருக்கும். ஹீரோ வந்து இப்ப ஹோட்டல்ல கிடையாது. ஃபேட்டியோட கிடையாது. ஓகேங்களா? உள்ள வந்ததுக்கப்புறம், "இப்ப எப்படி இருக்கு? பார்த்தீங்களா? நீங்க வந்து எங்களோட வந்துட்டீங்க. எங்க இடத்துக்கு வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "ஆமாய்யா, ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட வந்தது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தேன், "மாஸ்டர் நான் உங்கள விட்டு போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாம்பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, "ஹீரோ எனக்கானவர்." அப்படின்னு சொல்லி கெட்டி புடிச்சுட்டா. "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர் எனக்கானவர். தயவு செஞ்சு ஓடி போயிரு." அப்படி சொல்லிட்டு இங்கிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்காய்ங்க. இந்த இடத்துல நிக்கிறாய்ங்கன்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நிக்கிறாய்ங்களா, தூங்கி கிடைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெர்ல. அப்போ வந்து பார்த்தேன், ஆனா அயாத்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம்போட சுத்து போட்டா. அடிங்கொய்யால என்ன தைரியம் இருந்தா நேத்து முளைச்ச காளை இப்ப வந்துட்டு என் மாஸ்டர வந்துட்டு கரெக்ட் பண்ண நீ பிளான போடு, ஸ்கெட்ச போடு. உன்னைய கொண்டே உருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த பக்கம் கத்த. தியா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னைய சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். என் மாஸ்டர் எனக்கானவரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பக்கம் கத்திக்கிட்டு. அதெல்லாம் முடியாது. மாஸ்டர் எனக்கானவரு. மாஸ்டர நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காய்ங்க. வேணா வா சண்டை போட்டு பார்ப்போம். சண்டை வச்சுக்கிறோமா? சண்டை வச்சுக்கிறோமா? வாடி சிங்கிள்ஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு 3 பேரும் கொய்யால அடிச்சு நாறிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ "ஏய் சும்மா இருங்கடி, ஏன்டி தேவையில்லாம சண்டை போடுறீங்க? சண்டைலாம் வளர்க்காதீங்க, வம்பு பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கியூட்டா கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு வந்துட்டு இவங்கள சமாதானப்படுத்தினா வேற வழி இல்ல. நான் அத பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஓகே காம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு 3 பேர கட்டி புடிச்சுருவான். கட்டி புடிச்சுட்டு 3 பேருக்கும் ஆளுக்கு 3 மணி நேரம் டைம் குடுக்குறேன் அப்படின்னு. டேய் எனக்கு என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவைங்க அப்படிதாங்க சொல்றாய்ங்க. 3 பேத்துக்கு ஆளுக்கு 3 மணி நேரம் டைம் குடுக்குறேன்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. எனக்கு ஒண்ணும் விளங்கலையா அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க 3 பேரும் இப்படி சண்டை போடலாமா? ஆளுக்கு 3 மணி நேரம் டைம் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னோனே, ஓகே மாஸ்டர் எங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அட் அ டைம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஓகே மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சொல்றாளுக. அப்படி சொல்றதோட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கட்ட போட்டு எண்ட் பண்ணிட்டாய்ங்க. ஃப்ரீ ஷோ முடிஞ்சுச்சு. சோ சேட் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி விடுங்க. அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. அடுத்த சீன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மி அகாடமியோட ஃபாலின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காய்ங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபேட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். "ஏய் ப்ரௌன் ஏன் நீ இந்த இடத்துல இப்படி கண்ல கருவளையத்தோட வந்துகிட்டு இருக்க? ரொம்பவே டயர்டா வந்துகிட்டு இருக்காப்புல தெரியுது. நேத்து நீ நைட் ஒழுங்கா தூங்கலையா? அதிகமா ஃபோன் நோண்டிட்டு இருந்தியா? அப்படிலாம் ஃபோன்லாம் நோண்டக்கூடாது. உங்க வீட்ல சொல்லி தர மாட்டாங்களா? நைட் நேரத்துல அதிகமா ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படிலாம் இது பண்ணிட்டு இருந்தா எப்படி? பாரு கண்லாம் எவ்வளோ கருவளையமா ஆகி போயிட்டு. இப்போ தூங்கணுங்க. நல்லா தூங்கணும்." அப்படின்ற மாரி ஃபேட்டி சொல்லிட்டு இருப்பான். அவன் கடுப்பாயி கத்திக்கிட்டு இருக்கா. "ஏன்டா டேய் என்ன நக்கல் பண்றியா நீ? நக்கல் பண்றியா? நைட் ஆனா கொறட்ட விட்டுட்டு தூங்க விடாம பண்ணி விட்டுப்புட்டு, நீ வந்து ஃபோன் நோண்டியேன்னு என்னைய கேட்கிற? நீ உன் கொறட்ட சத்திரத்துலான்டா நான் தூங்கல." நல்ல நம்ம ஹீரோ வந்து நைஸா தப்பிச்சு என்ஜாய் பண்ணிட்டான். அந்த இடத்துல போயிட்டு தூங்கிட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பாவம். நம்ம ஃபேட்டியோட கொறட்ட சத்திரத்துல தூங்காம இருந்துட்டான். சோ சேட். சரி விடுங்க. நம்ம அந்த பக்கம் போவோம் வாங்க. அப்படி சொல்லிட்டு ஒழட்டி விட்டான். அந்த அந்த டாக்கே ஒழட்டி விட்டான். சரி ஓகே விடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரௌன் ஹேர் ஓகே நம்ம அந்த பக்கம் போவோம் அப்படி சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோட டீம்ம யாரோ தூரத்துல இருந்து வாட்ச் பண்றாய்ங்க. அப்படி வாட்ச் பண்றதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இனிமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு புடிச்ச மாட்டி என்னோட ஸ்லாங்லயே ஜாலியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். See you later. குட் நைட்.